கிறிஸ்துவுக்குள் உங்களை வாழ்த்துகிறேன். கொலோசையர் 2 அதிகாரம் 6 இப்படியாக சொல்லுகிறது: நீங்கள் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை ஏற்றுக்கொண்டபடியே அவருக்குள் வேர் கொண்டவர்களாகவும் அவர் மேல் கட்டப்பட்டவர்களாகவும் அவருக்குள் நடந்து கொண்டு என்று இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அன்பானவர்களே, கிறிஸ்து இயேசுவுக்குள் வேர் கொண்டவர்களாக நாம் வாழ அழைக்கப்பட்டு இருக்கிறோம். எப்படி இந்த லெந்து நாட்கள் இன்றைக்கு ஆரம்பமாகிறது, வசந்த காலம் அன்றைய தினம். அப்பொழுது என்ன நடக்கிறது? மரங்கள் செடிகள் புதிய இலைகளையும் அது உருவாக்குகிறது, துளிர்த்து அது ஒரு புதிய அலங்காரத்தை பெற்று பூமியை அழகுபடுத்துகிறதாக காணப்படுகிறது. அதுபோல் அன்பானவர்களே, நாமும் கிறிஸ்து இயேசுக்குள் வேர் கொண்டவர்களாய் வாழும் பொழுது எப்படி மரத்திற்கு பூமி உதவியாக இருந்து அதை அலங்காரப்படுத்துகிறதோ, அதுபோல நாமும் கிறிஸ்துவுக்குள் வேர் கொண்டவர்களாய் வாழும் பொழுது கிறிஸ்துவானவர் தன்னுடைய சாயலை நமக்கு தந்து தம்முடைய மகிமையினால் நம்மை அலங்கரித்து நம்மை அழகுபடுத்துகிறவராகவும், நாம் இந்த பூமிக்கு ஆண்டவரை அறியாத இந்த ஜனங்களுக்கு அவர்களையும் அழகுபடுத்துகிறவர்களாக ஆண்டவர் நம்மை மாற்றுவார். அன்பானவர்களே, இந்த லெந்து நாட்களை அதற்காக நம்ம பயன்படுத்துவோம். கிறிஸ்துவின் சாயலை வெளிப்படுத்தும்படியாகவும் நமக்குள்ளாக பழையவைகள் எல்லாவற்றையும் ஒழித்துவிட்டு நாம் புது ஜீவன் உள்ளவர்களாய் நடந்து கொள்ளும்படிக்கு, அது மாத்திரமல்ல, நாம் ஒரு பெரிய ஒரு உண்மையான ஒரு உயிர் மீட்சியை பெற்று அவருக்கு சாட்சியாக வாழ அர்ப்பணிப்போம். இந்த லெந்து நாட்களிலே அதிகமாக தேவ அன்பையும் கிறிஸ்துவின் பாடும் மரணங்களையும் தியானித்து அதன் மூலமாக வருகிற ஆசீர்வாதத்தை பெற்று நாம் அநேகருக்கு பிரயோஜனம் உள்ளவர்களாய் வாழ்வோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.